இதில் சொல்ல போகிறேன். இதில் என்னென்ன இப்போ நான் உண்மையான நண்பன் இப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு நான் தனிப்பட்ட ஒரு வீடியோ எடுப்போம்னு நினச்சேன். ஆனால் லவ் ஈக்குவலி நான் போட்டு முடிச்சுட்டேன் கதையோட கதையாக. இப்போ இதுக்கு முந்தி போலி நண்பனுக்கான ஒரு அதுக்குரிய சொல்லிட்டு போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல சும்மா இருப்பீங்க, இல்லை வேறமா யோசனையில் ஒரு இடத்தையே நீங்கள் நோட் பண்ணி பார்த்து பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எந்த இடத்த பார்த்துருக்கீங்க உங்களுக்கு புரியாமல் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் ஆழ்ந்த யோசனையில் இருந்து நிற்பீங்க. அந்நேரத்தில் இப்போ ஒரு பையன் ரோட்டால் போய் நிற்கிறதுக்கோ அந்த பையனை நீங்கள் சாதாரணமாக பார்த்துட்டீங்கண்டா, ஆனால் கூட இருக்கிறவன் இவனை பார்த்தீங்கன்னா அவனை லவ் பண்ணுறியா, இல்லை ஒரு பொண்ணு போயிட்டுது, இல்லை நீ இவளை லவ் பண்ணுறியா அப்படின்ட்டு போட்டு செய்வாங்க. அப்படி உங்களை கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்நேரத்தில் நடக்கிற விஷயம் என்ன தெரியும்? இதுக்கு ஒரு ஆம்பளையும் லவ் பண்ண வச்சுருவாங்க, அல்ல ஒரு பொம்பளையும் ஆம்பளையையும் லவ் பண்ண வச்சுருவாங்க. இதில் இல்லாட்டி பொம்பளையும் லவ் பண்ண வச்சுருவாங்க. அதுக்கு நம்ம வாழ ஃபீலிங் என்ன தெரியுமா? அவன் மனசு உறுதி இல்லை. அவங்கக்கிட்ட மனசுக்குள்ளே வேணுமா ஆசைண்டு உள் மனசுக்குள்ளே வளர்த்து நின்றாங்க. அவங்க தெரியாமல் அறியாமல் வெளியாகுது. நீங்களாம் அந்த டைமில் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன தெரியுமா? அவங்கள கட் பண்ணிட்டு போய் பாருங்க. உண்மையாக இருக்கிறவன் இப்படி தப்பான பாதையில் போகாதவன் சுவராக கட் பண்ணிடுவான். அது பின்னால் அவன் நண்பனே இல்லாத தண்ணி உலகத்தில் வாழ தொடங்கிடுவான். அவன் ஒரு பெண்ணை லவ் பண்ணட்டும், ஒரு ஆணை லவ் பண்ணட்டும், இது அவனோட விருப்பம், அவள விருப்பம். எதுக்கு நீங்கள் அதை தோன்றீங்க? அவன் என்னமோ பார்க்குறான், பார்த்துட்டு போகட்டும். அவன்கிட்ட லவ் உண்மையாகவே இருந்தால் அவனாவே உங்கள்கிட்ட சொல்லுவான். அப்படி சொல்லாமல் எவனை இருக்க மாட்டான். சும்மா பார்க்குறேன்னு வச்சு நீ லவ்வான்னு கேட்குறதுக்கு லவ் பண்ணால் அவனை லவ் பண்ண தொடங்கிடுவான். அதாவது நீங்கள் வாய மூடிண்டா உண்மையாகவே அவன் லவ் பண்ணினான்டா யார்கிட்ட சொல்ல போகிறான்? 1 ஃபேமிலி 2 ஃப்ரெண்ட் 2 பேரையும் விட்டா வேறு யார்கிட்ட சொல்லுவான்? அப்படி ஒரு பிள்ளை லவ் பண்ணுறேன், எனக்கு பயங்கர ஃபீலிங் இருக்குது, இது யார்கிட்ட சொல்ல போகிறான்? பொம்பளை இருந்தாலும் கூட அதான் சேர்ப்பான். இதுக்காக நீங்கள் ஏற்றி விட்றீங்க. எதுக்காக வேண்டி லவ் பண்ணாலவனை லவ் பண்ண வைக்கணுன்னு ஆசைப்படுறீங்க? அது ஒரு பொருள் வாழ்க்கையில்வா? இப்போ நீங்கள் ஏற்றிட்டவனை லவ் பண்ணிவிட்டு அவனை வேண்டான்னு சொல்லிட்டு போனா, அவளை வேண்டான்னு சொல்லிட்டு அவன் போனான்டா, அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்களா? அவன்லாம் லவ் பண்ணலான்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அவன் உண்மையாகவே லவ் பண்ணலாம். சும்மா பார்த்து லவ் ஃபீலிங் அவனுக்கு வந்தால் சத்தியமாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறான். நீங்கள் லவ் பண்ண அவன் மனுஷன் இல்லை, அவன் ஆம்பளை இல்லை அப்படின்னு நீங்கள் ஏற்றி விடுறதுனால அவன் ஒரு பிள்ளையை காட்டி நான் லவ் பண்ணுறேன் இது சொல்லி அவனை லவ் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சும்மா உங்கள்கிட்ட டப்பாட்டை அடித்து நிற்பான். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்ட் லவ்.